போயிட்டோம்னா ஃபார்ம் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் நைட்டு தான் வீட்டுக்கு போவோம். அந்நேரம் அந்த ஃபார்ம் வாங்கி நாங்கள் ஃபுல் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நாங்கள் படிக்காத ஆட்கள். இதை நாங்கள் என்ன செய்ய? இல்லை நாங்கள் எப்படி தான் ஓட்டு போட? வேலைக்கு வந்துடுறோம், ஃபார்மை கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல எங்களுக்கு. அது ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய? எங்களை இல்லைன்னே சொல்கிறாங்க. நாங்கள் 7 மணிக்கு தான் வேலை விட்டு போவோம். இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யலாம்? படிக்க தெரியாத எங்களுக்கு நாங்கள் ஃபார்மை எப்படி நிறத்த வைக்க? இப்போத்தே 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 20 நாள் தான் பாக்கி இருக்குது. இப்போத்தே வந்து ஆலோசனை கூட்டம், விழிப்புணர்வு கூட்டம், இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த தகவல் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, அவசர கதியில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து சீர்திருத்தம் பண்ணுறது சரிதான். ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு நேரங்காலத்தை கொடுத்து, ஒரு 2-3 வாய்ப்பை கொடுத்தாத்தே இது சரியாக இருக்கும். ஆனால் அவசர கதியில் இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பல பேர்த்தோட வாக்குகள் வந்து பறிபோகிறது வந்து உறுதி. நீங்கள் ஒன்றும் தெரியாதவங்க, ஒன்றும் படிக்க தெரியாதவங்களாம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணவே முடியாது. இந்த அதிகாரிகள் வந்து அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை வந்து கரெக்டாக ஃபுல்லப் பண்ணாமல் போனால் உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் ஓட்டு போட்டுட்டு திரும்ப ஓட்டு இது இல்லைங்கிறப்ப ஒரு பயம் ஏற்படுது. அதன் காரணமாக வந்து அவங்களே அதிகாரிகள் வந்து ஃபுல்லப் பண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த ஓட்டு இதை வாங்கிட்டு போனால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். குடுக்கறத பத்திலாம் தேர்தல் ஆணையம் குடுக்கறத பத்திலாம் நாங்க செய்யறது ரெடியா இருக்கோம். ஆனா அதற்கு ஏற்ற அரசு அலுவலர்கள் கிடையாது. சரியாக அவர்களுக்கே பேச தெரியல. அப்படிங்கிற நிலையில எப்படி நாங்க ஃபில் பண்ண முடியும்? என்னாலேயே நானே ஒரு டிகிரி ஓடுறேன், என்னால ஃபில் பண்ண முடியலன்னா படிக்காத பாமர மக்கள் எப்படி ஃபில் பண்ணுவாங்க? நான் வந்து அரசை இன்னைக்கு குறை சொல்ல மாட்டேன். ஆனா டைம் கொடுங்க. இந்த SIR சிஸ்டம் கண்டிப்பாக 90% வந்து ஃபெயிலியரா தான் வரும்.